வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம் ஒரு லைவ் அனலைஸ் வீடியோ. ஸோ அதில் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு, அதாவது ஐபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே அந்த டைம்லேயே நம்ம கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ சொல்லியிருப்போம் அதில் சில லெவல்ஸு அது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்றத. ஸோ அந்த அளவுக்கு போகலாம் கூட ஆல்மோஸ்ட் ஒரு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டிலாம் மூவ் ஆச்சு. சரி வாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் நிஃப்டியோடது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டி. நம்ம ப்ரீவியஸ் டேவோட அந்த ப்ரிடிக்ஷன் வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்த ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும். இந்த இடத்த ப்ரைஸ் எந்த சைட் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பேலன்ஸான மார்க்கெட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு இனிஷியேட், அதாவது ஓடிஎஃப் செல்லர்ஸ் என்ட்ரானாங்க மார்க்கெட்டில். கேப் டவுன் கொடுத்து, ஒரு சின்ன கேப் டவுன் கொடுத்து ஏபிசிடிஇஎஃப்ஜி கட்சின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் தான். ஓகேவா? இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் தான். ஸோ அதாவது ஐபியிலேருந்து 1x ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்கும். ஸோ இதில் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ இதில் பாருங்க, இது வந்து ஐபியோட லெவல்ஸ். ஐபியிலேருந்து 1x வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த ஸ்டோரியை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வாங்க. பாஸ்ட் இந்த இடத்துல இருந்து வச்சுப்போம். 1 2 3 4 5 கிட்டத்தட்ட இந்த 1 வீக்காவே ஒரு பெருசான பையர்ஸ் வந்து மார்க்கெட்ல என்டர் ஆகல. இந்த ஏரியாவில் வந்து ஒரு அவுட் சைட் பார் போட்டிருந்தாலுமே, அவுட் சைட் பார் மீன்ஸ் இந்த இன்சைட் டேவை கவர் பண்ணி ஒரு அவுட் சைட் பார் கொடுத்தாலுமே ஒரு பெருசான வால்யூம்ஸ் எதுவுமே அங்கே வரல. லோ வால்யூம் தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா இங்கே பாருங்க 5600K வால்யூம் வந்த இந்த இடத்த 4700K அந்த வால்யூம் தான் வந்துச்சு. இதுக்கு மேலேயுமே பெருசாக வந்து பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல பை பண்ணேன். ஸோ இன்னைக்கு நிறைய நியூஸ் எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. எஃப்என்ஓ அந்த செபியோட போர்ட் மீட்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய. நம்ம அதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. ஒன்லி நம்ம பியூரா மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் பார்ப்போம். அதுலேயே எல்லா கன்விக்ஷனும் கிடைக்கும். ஸோ அதனால தான் பாருங்க மார்க்கெட் இன்னைக்கு ஒன் டைம் ஃப்ரேம் ஒரு பெரிய டெய்ல் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு ஹை கொடுத்து கண்டினியூஸாக செல்லர்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட யாரெல்லாம் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கும் இங்கே பாருங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஐபி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 26,120 to 950லேருந்து கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் ஐபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்திருந்தாலுமே நிஃப்டியில். ஸோ ஒரு நல்ல மூவ். இந்த மூவை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல இது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ஃபர்தராக மூவ் ஆகலாம் அப்படின்றத பார்த்துருவோம். நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேவா? நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் இன்னைக்கான வேல்யூ ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது வேல்யூ ஏரியா இங்கே இருக்கு பாருங்க. இதுவும் தான் இன்னைக்கான வேல்யூ ஏரியா. ஸோ இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள ப்ரைஸ் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கீழே வரலாம், இப்படி வரலாம். ஓகேவா? ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டி நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் பண்ணி உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு ஒன்ஸ் மேலே போயிட்டு இதை டச் பண்ணிட்டு அகெயின் கீழே வரலாம். ஸோ இப்படியும் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு டேல வந்த எல்லா செல்லர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்கன்ற பட்சத்தில் இதே மாதிரி கீழே ஓப்பன் பண்ணி கீழே கூட வரலாம். ஸோ இதுதான். ஸோ டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டு இந்த ஏபி பூர்லோ 25,450 சம்திங் இந்த ரேஞ்சு. இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இதை எடுத்துக்கோங்க. 25,900 அரௌண்டு. இந்த 900ன்றது கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கோங்க. இதை செகண்ட் டார்கெட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நிஃப்டியில் நம்மளோட வியூ. ஒருவேளை அப்சைட் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, அப்சைட்னா இந்த வேல்யூ ஏரியாவுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ரைஸ் மேலே ஓப்பன் பண்ணி இன்னைக்கான டே லோவை கட் பண்ணுதான்றதையும் பார்க்கணும் நாளைக்கு. ஓகேவா? அப்படின்னா இன்னைக்கான டே ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்சைடுக்கு. ப்ரைஸ் அதுக்கு
இந்த டேவோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும், அதாவது அக்செப்டன்ஸ் நடக்கணும். இங்கே நடந்தால் மட்டுமே இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ஆல் டைம் ஹைன்ற அந்த 26,400ன்றது வந்து செகண்ட் டார்கெட் பையிங்க்கு நிஃப்டி. நம்ம எப்போவுமே நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் அனலைஸ் பண்ணுவோம். சரி வாங்க, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கலான்றதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலையும் ஒரு சூப்பர் மூவ்ங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏபி பொருளும் நம்ம ஒரு டார்கெட்டாக கொடுப்போம் செல்லுக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு செகண்ட் டார்கெட். சரி ஓகே, லாஸ்ட் வீக்காக என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்குங்காண்ட பையர்ஸ் இல்லை, இங்கேயும் பையர்ஸ் இல்லை, இங்கே இல்லை. இந்த ஏரியாலாம் ஒரு பேலன்ஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணி இங்கேயுமே பெருசான பையர்ஸ் இல்லை. 27th அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் நடந்துச்சு. சேம் டைம் அங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட்டும் ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆன பையர் டைரெக்டாக இனிஷியேட் பண்ணி அவங்க பொசிஷன்ஸை ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அந்த அனலைஸ் வீடியோவில். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு. இதுவுமே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை தான். ஸோ இனிஷியேட் பண்ணி தான் செல்லர்ஸ் இறங்குனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் டவுன் வேற கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியாவில் கேப் டவுன் தான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஏபி பூர் லோவை வச்சுக்கலாம். 53,100 இதுதான் வந்து செல்லிங்கான பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் டார்கெட். இது வந்து செகண்ட் டார்கெட் 52,800ன்றது செகண்ட் டார்கெட். ஸோ இந்த டெய்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துக்கணும். சேம் டைம் இந்த டேல வந்து சிங்கிள் பிரிண்ட்டுமே கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒருவேளை இந்த பையர்ஸ் இருக்காங்க பாருங்க, இங்கே பை பண்ணவங்கலாம் அவங்க பொசிஷன்ஸை கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது லாங் லிக்விடேட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். நாளைக்கு ஃபர்தராக இந்த வேல்யூ ஏரியாவுக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த 53,100, செகண்ட் டார்கெட்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 52,800 சம்திங், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் தான் இந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் 52,600ன்ற சிங்கிள் பிரிண்ட். ஸோ அதுக்கு ப்ரைஸ் இதுக்கு கீழே அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் ஆனால் மட்டுமே இது கீழே வரும். சேம் டைம் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அக்செப்ட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இன்னைக்கான ஹை, செகண்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது இந்த சிங்கிள் பிரிண்ட். ஸோ இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியில் நம்மளோட மூவ். சேம் டைம் ஃபின் நிஃப்டி போயிட்டு பார்த்துடலாம் என்ன நடந்துச்சுன்னு. ஃபின் நிஃப்டியில் பாருங்களேன், ஃபின் நிஃப்டிலையுமே இதுக்குங்காண்ட பெருசான பையர்ஸே வரலை. இங்கேயும் பையர்ஸ் இல்லை, இதுலேயும் பையர்ஸ் இல்லை, இங்கேயும் பையர்ஸ் இல்லை, இங்கேயும் பையர்ஸ் இல்லை. இதில் ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் நடந்துச்சு ஃப்ரைடே. ஆமாம், அங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்பான்சிவ் செல்லிங் தான் இன்றைக்கி நடந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு பெரிய வைட் இனிஷியல் பேலன்ஸ். எல்லா இண்டெக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வைட் இனிஷியல் பேலன்ஸ் தான். சேம் டைம் கிட்டத்தட்ட பாருங்கள் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட அந்த ஐபி மட்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் டைம் ஃப்ரேம் கீழே கீழே கீழே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு செல்லிங் மூவ் தான். சேம் டைம் ஒரு டெய்ல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க. சாரி, இதுக்கப்புறம் எப்படி டார்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த வேல்யூ ஏரியாஸ் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து அப் எய்தர் டவுன் சைட் அதுக்கு நம்ம டார்கெட் கொடுப்போம். ஒருவேளை அப் சைட் ஆச்சுன்னா மற்ற ரெண்டு இண்டெக்ஸ்லையும் சொன்ன மாதிரி தான் ஓப்பன் ஈக்குவல் ஹைன்றதால இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைப்போம். அப் சைடுக்கு இந்த வேல்யூ இருக்க மேலே ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணனால் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்சஸ் அதிகம். சேம் டைம் செகண்ட் டார்கெட் ஒருவேளை இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஒரு ஃப்ரெஷ் பையிங் இந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பூர் ஹையை வந்து 25,250ன்ற லெவல் வந்து டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட்டாக இது ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து மார்க்கெட் டெய்லி ஆக்ஷனில் பார்த்தா செல் நடந்துகிட்டு இருக்கிறதால நம்ம டெய்லி இதை வந்து செல்லுலேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேல்யூ ஏரியாவுக்கு மேலே நாளைக்கு ப்ரைஸ் ஒரு ரிஜெக்ட் கொடுத்து கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம சொன்ன இந்த லெவல்ஸ் அதர்வைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட். இவ்வளோ தான் செல்லிங்க்கான நம்மளோட லெவல்ஸ். அப்சைடுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஹை, அதுக்கடுத்து இந்த சிங்கிள் பிரிண்ட் எப்படி நாளைக்கு ப்ரைஸ் இங்கே அக்செப்ட் பண்ணி ஸ்ட்ராங் பையிங் வந்தால் மட்டும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையுமே உடைக்க சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்.
ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் ஃபின் நிஃப்டிலையும் சரி. ஸோ இன்றைக்கெலாம் ஒரு சூப்பரான மூவ். இன்றைக்கெலாம் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான என்ட்ரி கிடச்சிருக்கும். நான் நிஃப்டியோடதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து ஐபி ஏ அண்ட் பி பீரியடோட ஹை அண்ட் லோ, அதாவது இயர்லி மார்னிங் ஹைன்னு சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட 1 ஹவர் 30 மினிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. 1 ஹவரோட ஹை அண்ட் லோ. அதுக்கப்புறம் பாருங்கள் 1x வந்து டபுளாக கொடுத்துருக்கு ப்ராஃபிட். 25,950 to 26,100 120ன்னு வச்சுக்கோங்க. செம்மமும் 120 170 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிருக்கும் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலே. யாரெல்லாம் அக்ரெசிவாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இங்கே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். அங்கே எடுத்தீங்கன்னா டைரெக்டாக இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கலாம். இன்றைக்கி அதுக்கு தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் ஏன் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எதுக்கு ட்ரேட் பண்ணுறோன்ற எல்லா புரிதலோட ட்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் எந்த ஒரு இண்டிகேட்டரோ இல்லை கேண்டல்ஸ்டிக்ஸ்லையோ உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரியான கன்விக்ஷன்ஸ். ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.